கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால அந்த ஜீசஸ் கிறிஸ்து மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த மே தினம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தம்மே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிலும் இந்த மே மாதம் ஃபுல்லாக உங்களை ஆசீர்வதிப்பாங்கன்னு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்ணின்மணி போல் பாதுகாத்து வழி நடத்தி வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு கோடி ஸ்தோத்திரங்களுக்கு கோடி நன்றி சொல்லி இந்த மே மாதத்தை ஆரம்பிங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக, ஒரு நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்கிற மாதமாக, நல்ல சுகபலனோட வாழக்கூடிய மாதமாக தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. அதனால் கர்த்தர் தாமே அந்த இயேசு கிறிஸ்தன் அற்புத ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தத்தை என்ன கொண்டு பரிசுத்தாவன் உங்களோட பேசுவாங்க. வாக்குத்தத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாத்ராமம் 17:15 யெகோவா நிசி அப்படிங்கிறதான் வாக்குத்தத்தம். யெகோவா நிசினா வெற்றியின் தெய்வம், ஜெயம் கொடுக்குற தெய்வம், வெற்றி கொடுக்குற கத்தர்லாம் ஜெயம் கொடுக்குற கத்தர் எப்படினாலும் எடுத்துக்கலாம். அதனால் இந்த யெகோவா நிசிங்கிறவர் கத்தரா இயேசு வந்து அந்த இடத்துல வெற்றி சிறந்தார். அப்போ அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வசனத்தின் மூலியமாக இந்த மாதம் ஃபுல்லாக யெகோவா நிசி உங்களுடைய சூழ்நிலையில், உங்கள் பாடல, உங்கள் ஒவ்வொருத்தரத்தில் நீங்கள் தோல்வியை கொண்ட இடத்துலலாம் என்ன செய்ய போகிறார், வெற்றி சிறக்க போகிறார் உங்களுக்கு. அதனால் இந்த மாதம் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளாம் கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறாங்க, வெற்றி சிறக்க செய்ய போகிறாங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் என்ன செய்ய போகிறாங்க, நீங்கள் ஒரு வெற்றியாளராக வெற்றி நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன செய்கிறீங்கன்னா இந்த 4 மாதம் நீங்கள் 2024 4 மாதம் வாழ்ந்திருக்கீங்க. இந்த 4 மாதத்தில் எத்தனையோ ஏமாற்றங்களை பார்த்துருக்கலாம், எத்தனையோ தோல்விகளை பார்த்துருக்கலாம், எத்தனையோ வந்து என்ன செய்யலாம் ஒரு மாதிரி விரோதங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மாதம் மே மாதம் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எந்த அளவுக்கு தோல்வியை பார்த்தியோ, எந்த அளவுக்கு ஏமாற்றத்தை பார்த்தியோ அதெல்லாம் விட்டு தூரப்போடு. இந்த மாதம் நான் உன்னோடு இருந்து உனக்கு நான் ஜெயம் கொடுக்குறேன், உனக்கு வெற்றியை கொடுக்குறேன், நான் யெகோவா நிசி என் நாமம் அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த வசனத்தின் என்ன கொண்டு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். அதனால் உங்களால் விசுவாசிக்க கூடும்னா இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு, இந்த வார்த்தை உங்களுக்குள்ளது, யெகோவா நிசிங்கிற நாமம் உள்ள கர்த்தர் என்னோடு பிறந்திருக்காரு. இந்த மாதத்தில் என்னை கொண்டு நான் பார்க்குற வேலையில், நான் நடத்துகிற குடும்பத்தில், என்னுடைய ஜெப வாழ்க்கையில், என்னுடைய பொருளாதாரத்தில் எல்லாத்துலையும் என்னை கொண்டு யெகோவா நிசி வெற்றி சிறந்த செஞ்சுட்டாரு இந்த மாதம் அப்படின்னு விசுவாசி இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுங்க. அப்போ உங்களுக்கு என்னது, இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு வெற்றி உள்ள மாதமாக, ஜெயம் உள்ள மாதமாக தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக மாற்றி கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு அடுத்து ஒரு சில வசனத்தை அதே அதிகாரத்தில் படிக்கிறேன் பாருங்க. யாத்திராமம் 17, 9, 10, 11 பண்ணி படிக்கிறேன். அப்பொழுது மோசே யோசுவா நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது கர்த்தர் வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்காருன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அது நீங்கள் அந்த வசனம்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த நீங்கள் யெகோவா நிசிங்கிற தெய்வம் உங்களோட இருந்து வெற்றி சேர்க்கணும்னா அப்போ நீங்கள் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மலை உச்சியில் போய் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, நீ வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு யுத்தம் குறைஞ்ச வாழ்க்கை தான். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுலையும் சரி ஒரு யுத்தம் கலந்த ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பழைய ஏற்பாடில் மனிதனோட மனிதன் யுத்தம் பண்ணாங்க. இப்போ ஆவிக்கும் அந்த யுத்தம் நடக்குது இப்போ புதிய ஏற்பாடில். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாருன்னா, அமலேக்குங்கிறது ஒரு சத்ரு, உங்களுக்கு ஒரு சத்ருவா, உங்களுக்கு ஒரு விரோதமாக இருக்கக்கூடிய மனுஷங்க, சத்ருவோட ஆவி, பிசாசின் ஆவி கூட யுத்தம் பண்ணுறதுக்கு என்ன செய்தார், யோசுவா வந்து போகிறார். அப்போ அங்கே ஒரு மனுஷன் சத்ருவாக இருக்கக்கூடிய அமலேக்கோட யுத்தம் பண்ண போகிறார். அப்போ என்ன செய்தார், மோசே வந்து நான் மலை உச்சியில் போய் நான் வந்து கர்த்தர் கொடுத்த கோலை பிடிச்சிட்டு நிற்கிறேன், நீ போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், மோசே சொல்கிறார். அப்போ அடுத்தால ஒரு வசனம் படிக்கிற பாருங்க. அதே மாதிரி தான் இதை ஃபுல்லாக படிச்சு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அப்போ அவன் தன் கையை தளர விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார்கள். மோசையின் கைகள் அசர்ந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஒரே நிலையில் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த வசனத்தை தியானிச்சிங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா யோசுவாவும் தனக்கு சொன்னபடி என்ன செய்தான். அப்போ மோசே தன் கையை ஏறெடுக்கையில், அப்போ மோசே வந்து ஆண்டர் கொடுத்த அந்த கோலை ஏறெடுக்கையில் அப்போ கீழே யுத்தம் யோசுவா வந்து என்னச்சுதான் அந்த அமலேக்கோட இஸ்ரவேல் மக்களுக்கும் அமலேக்க மக்களுக்கும் இது யுத்தம் நடக்கு. அந்த யுத்தத்தில் வந்து என்ன செய்யறாருன்னா சீன் மலையில் போய் என்ன செய்தாரு, அந்த மோசே வந்து கோலை பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த மலையில் கோலை பிடிச்சிட்டு இருக்கும்போது இங்கே யுத்தம் என்ன செய்யுது, நல்ல மாதிரி இஸ்ரவேல் மக்கள் வந்து அமலேக்கோட நல்ல யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மோசையோட கை தளரும் போது அப்போ அமலேக்கு வந்து என்ன செய்தாங்க, இஸ்ரவேல் மக்களை முறியடிக்கிற மாதிரி யுத்தம் மாறுது.
அப்போ அதே சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு வெற்றி சிறந்து இந்த மாதம் நீங்கள் வாழன்னு நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஜெபம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் பிசாசு வந்து உங்களுக்குள்ள வந்து என்ன செய்யலாம், பிசாசு சத்துரு வந்து உங்கள் வேலை ஸ்தலத்திலோ நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன தொழில் பண்ணுறீங்களோ இல்லை ஊழியம் பண்ணுறீங்களோ அந்த காரியத்தில் என்ன செய்வான், பிசாசு வந்து உங்களை தளர செய்வான். உங்களை ஜெபிக்க விடாத அளவுக்கு, உங்களை வேலையில் ஒரே கான்சன்ட்ரேஷன் பண்ண விடாத அளவுக்கு ஒரு பலகீனத்தை கொடுத்து இந்த மாதிரி சத்துரு என்ன செய்வான், உங்களை தளர விடுவான். அப்போ உங்கள் கைகள் வந்து மோசே கை தளரும் போது இந்த மாதிரி என்ன செஞ்ச இஸ்ரவேல் மக்கள் வந்து அங்கே யுத்தத்தில் வீக் ஆனாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக பிசாசு சத்துரு என்ன செய்வான், உங்கள் தொழிலில், உங்களோட சரீரத்தில், உங்கள் ஊழியத்தில், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற என்ன செய்யுது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் என்ன செய்வான், பிசாசு வந்து கை வைப்பான், கிரி செய்வான், ஒரு சமாதானத்தை கெடுப்பான். உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு நட்டத்தை கொண்டு வருவான், உங்கள் தொழிலில் நட்டத்தை கொண்டு வருவான். அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஒரு தெளிவான சிந்தை இல்லாமல் நினைச்சுதான் ஏன்னா தானே என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சிந்தைக்குள்ள நினைச்சது ஒரு போராட்டத்தை பிசாசு கொண்டு வருவான். அப்போ நீங்கள் இந்த மாதம் ஜெயம் கொள்ளணும்னா உங்களோட ஜெப வாழ்க்கையும் உங்கள் பைபிள் வாசிக்கையும் அதுக்கப்புறம் விசுவாசத்திலும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தளர்ந்துடக்கூடாது. தளராமல் நீங்கள் உறுதியாக பிடிச்சு கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி அனுதினமும் ஜெபம் பண்ணி விசுவாச அறிக்கையிடும் போது நீங்க என்ன செய்வீங்க, இந்த மாசம் ஃபுல்லா வெற்றி சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, ஜெபத்துல நீங்க தளர்ந்து போயிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கிய. வேத வாசிப்புல என்ன செய்யக்கூடாது, நீங்க தளர்ந்து போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துல என்ன சொல்லுது பாருங்களேன், கைகள் வந்து அதை போன்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து, அப்ப என்ன செய்ய அவன் வந்து தளர்ந்து போறான். தளர்ந்து போயிருக்கும்போது ஒரு கல்லை கொண்டு நினைச்சுட்டாங்க, அவனோட கை, மோசையோட கை அங்கங்க தளர்ந்து ஆடி போகாத அளவுக்கு ஒரு கல்லை கொண்டு 2 பக்கம் கல்லை கொண்டு வைக்காங்க. வச்சு என்ன செய்தாங்க, ஒரு புறத்துலையும் அடுத்த புறத்துலையும் கல்லை வச்சு என்ன செய்தாங்க, சூரியன் அஸ்திமிக்கு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கான், அந்த கோலை பிடிச்சிட்டு நிற்கிறான். அப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஜெப வாழ்க்கையில ஏதாவது ஒரு தளர்வு, ஒரு சோர்வு உண்டாகுதுன்னா நீங்க என்ன செய்ய, நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்கிட்ட உதவி கேட்டு அவங்களோட ஜெபத்துல நீங்க மிங்கிள் ஆகும் போது உங்களுடைய அந்த நீங்க ஒரு வெற்றி சிறந்த ஒரு ஜெயம் பண்ற வாழ்க்கை வாழ்றீங்கன்னா அப்போ அந்த ஜெபம் குறையும் போது வேற யார்ட்டையாவது ஜெபிக்கும் போது நீங்க ஒரு உதவி கேட்கும் போது அந்த ஜெபம் உங்களுக்கு என்ன செய்யாது, தள்ளாட விடாம அந்த ஜெபம் மேலும் மேலும் அபிஷேகத்துல வல்ல மேல உங்களை நிரப்பும் போது நீங்க என்ன செய்வீங்க, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளப்படுவீங்க. அதை கொண்டு உங்க குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்ப சமாதானமா இருக்கும், உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படும். அப்புறம் உங்க குடும்பத்துல என்னது ஒரு சுகமும் இருக்கும். அதுல அப்ப யெகோவா நிச்சயம் செய்வார், வெற்றி சிறப்பார். அப்ப நீங்க உங்க ஜெப வாழ்க்கை தள்ளாடுதுன்னா டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா ஜெபிக்கக்கூடிய சகோதர சேதல அணுகி அவங்க மூலியமா நினைச்சீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப அந்த உதவி கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஜெப வாழ்க்கை பூஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நினைச்சீங்க நீங்க ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களை வாழப்பாங்க. அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, யோசுவா அம்லேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கற்கினால் முறியடித்தான். அப்ப பாத்தீங்கன்னா மோசையோட கை தளராம இருக்கும் போது அப்ப யோசுவா என்ன செஞ்சான், அந்த யுத்தத்துல பட்டய கற்கினால என்ன செய்யலாம், முறியடித்தான். அப்ப நம்மளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சத்துரு பிசாசு மனுஷன் மூலியமா, செய்வனாவி மூலியமா, மாந்திக மூலியமா பிசாசோட கிரிகள் உங்க குடும்பத்துல இருக்கும், கட்டாயமா இருக்கும், இல்லாம இருக்காது. அப்ப அந்த குடும்பத்துல வந்து கர்த்தர் தான் உங்களை கொண்டு யுத்தம் பண்ணணும். அப்ப நீங்க வந்து நினைச்சீங்க இந்த மாசம் நீங்க கர்த்தர் தான் என்னை கொண்டு யுத்தம் பண்ண போறாரு, யுத்தம் பண்ணி எனக்கு ஒரு ஜெயம் உள்ள மாசமா அந்த மாசத்தை மாற்றி கொடுக்கிறாரு, ஒரு வெற்றி உள்ள மாசமா கர்த்தர் என்ன மாற்றி கொடுக்க போறாரு அப்படின்னு நீங்க விசுவாசிக்கணும். முதல்ல விசுவாசிக்கும் போது இங்க மோசி அங்க அந்த சீன் மலையில என்னது கோலை பிடிச்சிட்டு இருந்தனாலதான் யோசுவா நினைச்சாரு, முறியடிச்சு அந்த மக்கள்ல அமலேக் மக்களை முறியடிச்சு வெற்றி சிறந்தார், ஜெயம் கொண்டார். கர்த்தர் யோசுவா கொண்டு ஜெயம் கொண்டாரு, வெற்றி சிறந்தார். அதே மாதிரி நீங்க ஜெபத்துல உங்க கணவர் திருந்தே மாட்டாரா, குடிச்சுக்கிட்டே இருக்காரா, இல்லைன்னா வீட்டுல வந்து மனைவி வந்து ஊதாரித்தனமா ஜெபம் பண்றாங்க, ஊதாரித்தனமா துட்ட செலவு பண்றாங்களா அப்படின்னா அவங்க வந்து அதுல வந்து ஒரு மிச்சம் வைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா நீங்க நினைச்சாலும் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்துல நீங்க உறுதியா தரித்திருக்கும் போது அப்ப நீங்க தள்ளாடாம ஜெபிக்கும் போது கட்டாயமா நினைச்சுவார் கர்த்தர் போய், கர்த்தருடைய ஆவியானவர் போய் உங்க கணவரோட குடிக்கிற கணவரோட சிந்தைக்குள்ள போய் யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணி என்ன செய்வார், நீங்க ஜெபிச்ச ஜெபத்துக்கு உங்களை கொண்டு என்ன செய்வார், ஆண்டவர் ஜெயங்கொள்ள செய்வார். அதுக்கப்புறம் வீட்டுல தரித்திரம் இருக்குதா, அப்புறம் வந்து அந்த தரித்திரத்தில் என்ன செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது உறுதியா பிடிச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த தரித்திரத்துல கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யனாக்கி அவர் ஜெயம் கொள்வார். மனைவி இந்த மாதிரி ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அந்த மனைவியில கணவர் ஜெபிக்கும் போது அந்த மனைவியை ஒரு மாற்றம் செய்வார். அவர் ஆவியான தகப்பன் போய் யுத்தம் பண்ணி அதுல வந்து யெகோவா நிசி ஒரு ஜெயம் கொள்ள செய்வார். பிள்ளைகள் படிப்பிலேயே என்ன செய்வார், இந்த மாசம் ஒரு யெகோவா நிசி என்ன செய்ய ஜெயம் கொள்வார். அதுக்கப்புறம் உங்க தொழில மற்ற எல்லா காரியத்திலும் என்ன செய்வார், யெகோவா நிசி ஜெயம் கொள்ள செய்வார். அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு அதே அதிகாரத்துல முன்னாடி படிச்சீங்கன்னா கர்த்தர்கிட்ட என்ன செய்ய, கர்த்தரை பரிச்சை
பார்க்காதீங்க, இதெல்லாம் ஆண்டவரால முடியுமா முடியாதான்னு பரீட்சை பார்க்காதீங்கன்னா வசனம் சொல்லுது. அப்புறம் முறுமுறுக்காதீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்புறம் ஏதோ ஒரு காரியம் நடக்கல அப்படின்னா நடக்கலன்னு நினைக்காதீங்க. ஆனா இவ்வளவு தூரம் நடத்தி வந்த தெய்வம் கண்டிப்பா நடத்த செய்வார். இப்ப அந்த தண்ணீர் குறையுது இஸ்ரேல் மக்களுக்கு, தண்ணி குடிக்க தண்ணி இல்லைன்னு உடனே நினைச்சுதாங்க முறுமுறுக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் நினைச்சுதாங்க பரீட்சை பார்க்காதுன்னு மோசே சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நினைச்சுதாரு ஒரு தண்ணீர் நினைச்சுதாரு திறந்து கொடுக்குறாரு. அதே கோல் அடிச்ச உடனே மோசே கோல் அடிச்ச உடனே தண்ணீர் இந்த மக்களுக்கு செழிப்பா வருது. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளவு தூரம் நடத்தி வந்த தெய்வம் இன்னும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நிச்சயவாரு நடத்துவாரு. அவர் மேல விசுவாசமா இருங்க. அவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்களுக்கு நீங்க விசுவாசத்தோட இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தெல்லாம் யெகோவா நிசிங்கிற அவர் நாமத்தை கொண்டு என்ன செய்வாரு, வெற்றி சிறப்பாரு, ஜெயம் கொள்ள செய்வார். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கடையில போய் ஒரு ஜாமான் வாங்குறோம். அந்த ஜாமான் வாங்கினோம்னா அந்த ஜாமானத்தை நம்ம வாங்கும் போது ஒரு காசுன்னு ஒன்று கொடுத்தா தான் அந்த ஜாமானத்தை திரும்ப தருவாங்க. அதே மாதிரி நீங்க ஜெயமுள்ள வாழ்க்கை இந்த மாசம் வாழ நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க விரும்புனீங்கன்னா முதல்ல இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தை என்ன புரியுதுன்னு விசுவாசிங்க. அப்புறம் அந்த வார்த்தையை நீங்க எடுத்து சுதந்திரத்து கொள்ளதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, நீங்க என்ன செய்யணும், உங்களுக்குள்ள நீங்க பரிசுத்தமா இருக்கீங்களா அப்படிங்கிறத முதல்ல நினைச்சீங்க தியானிங்க. பரிசுத்தமா இல்லைன்னா அந்த காரியத்தை ஆண்டட்ட ஒப்புரவாக்கி ஜோம் பண்ணி இயேசுவோட ரத்தத்துல கழுவப்பட்டு அதை பரிசுத்தப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது நினைச்சு ரட்சிக்கப்படலன்னா ரட்சிக்கப்படுங்க. அபிஷேகம் பெற்றாதவங்க அபிஷேகத்தை கேட்டு வாங்கி கொள்ளுங்க. இந்த மாதிரி நீங்க அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமா இருந்து விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் போது, அந்த ஜெபத்துல தளர்ந்துராம இருக்கும் போது, வேத வாசிப்புல தளர்ந்துராம இருக்கும் போது கட்டாயமா யெகோவா நிசி உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் உங்களை கொண்டு என்ன செய்வாங்க, வெற்றி சேர்க்க செய்வாங்க. ஒரு ஜெயம் உங்களை கொண்டு என்ன செய்வாங்க, ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பாங்க. உங்களுக்காண்டி இந்த மாசம் ஃபுல்லா என்ன செய்ய போறாரு, கர்த்தராகிய இயேசு ஆவியான தகப்பன் எல்லாம் என்ன செய்ய போறாங்க, உங்களுக்காண்டி யுத்தம் செய்ய போறாங்க. உங்க சத்ருவோட, உங்க பிசாசோட, உங்களுடைய போராட்டம், உங்களுடைய தரித்திரம் எல்லாத்திலையும் யுத்தம் செஞ்சு யெகோவா நிசி இந்த வீடியோ பார்த்துருக்க சகோதர சகோதரிக்கு ஜெயம் கொள்ள செய்ய போறாங்க, வெற்றி சேர்க்க செய்ய போறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வாலிபராக இருந்தவர், அவர் அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அவர் போய் ஒரு இடத்துக்கு போனாலும் வச்சாலும் அங்கே போகலாம் அடி மேலே அடி, ஒரே தரித்திரம், ஒரே அந்த ஒரு எங்கே அவர் கை வச்சாலும் ஒரு ராசி இல்லாதவனே சொல்லுவாங்களாம். அப்புறம் பார்த்தா அவர் என்ன செஞ்சிட்டாரு, நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு வாலிபர் கூட. அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல அடி மேலே அடி ஆகி எல்லா பக்கம் போகவே மாட்டேன்னு வீட்டில் இருந்துக்கிட்டார். ஒரு இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க, அவரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு வாலிபனாக இருந்தவர். ஐயா நீங்கள் வாங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இவர் பயந்துக்கிட்டே நான் வேண்டான்னு எவ்வளோ தவிர்த்துருக்காரு. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, கூப்பிட்ட உடனே பார்த்தா, ஆனால் அந்த டைமில் இவர் ரசிக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி ரசிக்கப்படாமல் இருந்தார். அவர் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு ரசிக்கப்பட்டார். அப்போ அந்த இடத்துல போய் ஜெபிக்கும் போது ஜெபிச்சுட்டு வந்துட்டார். 2 நாளாக பயம், ஐயோ அந்த கடையை இழுத்து முடிவாங்களோ, நம்மளை போய் கூப்பிட்டாங்களே ஜெபிக்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்காரு, பயந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி 4 நாள் 5 நாள் கழிச்சு அந்த கடை வேற ஒரு ஆளை விட்டு இவரை கூப்பிட்டு விட்ட உடனே என்ன சொன்னாருன்னா, தம்பி நீ கடை திறப்புக்கு ஜெபிக்க வந்த, ஒரே வாரத்துல எனக்கு 2 மடங்கான லாபம் கிடைச்சிட்டு தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியலையா, ஐயோ நம்மளே ஒரு ஆவாதவன், நம்ம கைட்டு சைடெல்லாம் நல்லா இருக்காது, ஒன்றுமே ஆசீர்வாதம் இல்லாதவன், ஒரு உருப்படாதவன்லாம் பேர் வாங்கணும், இப்படி நடந்துட்டேன்னு ஆச்சரியப்பட்டு என்ன செஞ்சாருன்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி திரும்ப ஜெபம் பண்ணார். திரும்ப போய் கூப்பிட்டு ஜெபம் பண்ணாங்க. அதில் இருந்து பார்த்தா யெகோவா நிசிங்கிற தெய்வம் அவரோட இருந்து எங்கெங்கெல்லாம் அவர் அவமானப்பட்டாரோ, நிந்தப்பட்டாரோ, அவர் ஒன்றுத்துக்காவதான்னு பெயர்பட்டாரோ எல்லா இடங்களையும் கர்த்தர், அதை பவுல் சொன்னது போல எல்லா இடங்களும் எங்களை வெற்றி சேர்க்கிற கர்த்தராகிய இயேசுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னது போல எல்லா இடங்களையும் அவரை கொண்டு அந்த வாலிப பையனா இருந்தவர் இப்போ பாஸ்டா இருக்காரு. அப்ப அந்த வாலிப பையனா இருந்து ரட்சிக்கப்பட்டவரை கொண்டு பாஸ்டா இருக்கும் இப்போ வரைக்கும் யெகோவா நிசி என்ன செஞ்சிருக்காரு, ஒரு வெற்றி சிறக்க செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஜெபிச்சா வெற்றி, அவர் போன அந்த இடத்துல கர்த்தர் அவரை கொண்டு வெற்றி செஞ்சுட்டு இருக்காரு. அந்த தெய்வம் இன்னைக்கு ஜீவிக்கிறார். அதனால உங்களையும் யாரோ நீ ஆவாதவா, ராசியற்றவா, ராசி இல்லாதவன் சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த மாசம் என்ன சொல்றாரு, நான் உன்னோட இருந்து, நான் உன்னை நீ போற இடமெல்லாம் உன்னோட இருந்து நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்குறேன், வெற்றியை கொடுக்குறேன், நீ ஆச்சரியப்பட போற, நீ அதிசயப்பட போறேன், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குற. அதனால நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அதனால உங்களுக்காண்டி ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஜெபம் பண்றேன். பிதாவாகிய இது நமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு ஸ்தோத்திரம், யெகோவா நிசி ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலமே ஸ்தோத்திரம், யெகோவா ரஃபா ஸ்தோத்திரம், நல்ல தப்பன் ஸ்தோத்திரம், நல்ல மேசியா ஸ்தோத்திரம், இயேசப்பா பரிசுத்த ஆவியின் ஸ்தோத்திரம், ஆவியா உலகின் ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்குண்டோ ஆண்டவரே, அவங்க எந்த இடத்துல தோல்வியை கண்டாங்களோ, எந்த இடத்துல அவமானத்தை கண்டாங்களோ, எந்த இடத்துல இயேசப்பா பாடு கண்டாங்களோ, அந்த இடத்துல இந்த மாசத்துல தேவனாகிய கர்த்தர் தோல்வியை கண்ட இடத்துல யெகோவா நிசி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதரிகளோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வெற்றி சேர்க்க செய்யுங்க, ஜெயம் கொள்ள செய்யுங்க. ஆண்டவரே, எந்த இடத்துல ஏமாற்றத்தை கண்டாங்களோ அந்த இடத்துல யெகோவா நிசி வெற்றியும் ஜெயத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கொடுங்க. நண்புக்கா, அந்த கிருபைக்கா, அந்த இரக்கத்துக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நன்றியும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த மே மாசம் ஃபுல்லா ஒரு ஜெயம் கொள்ற மாசமா, ஒரு வெற்றி சொல்ற
மாசமா தேவனாக்கியத்தை மாற்றி கொடுங்க. அவங்க சுகத்துல ஒரு ஜெயம் கிடைக்கட்டும். அவங்களோட இசப்பா பொருளாதாரத்துல ஒரு ஜெயத்தை வெற்றி கொடுங்க. அவங்க தொழில ஆசீர்வதித்து ஒரு ஜெயத்தை கொடுங்க இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே இசப்பா அவங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சமாதானமான ஒரு ஜெயத்தை இயேசுவின் நாமத்துல கொடுங்க. ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே மற்ற அவங்க ஊழியம் பண்றாங்களா, ஊழியம் பண்ற காரியத்துல யெகோவா நிசி அவங்களோட இருந்து வெற்றி சிறக்க செய்யுங்க. அப்பா மாந்திரிக செய்வன கட்டல இருக்காங்களா, அதை முற்றிலும் இயேசுவின் நாமத்துல அறுத்து போட்டு யெகோவா நிசி அந்த யுத்தத்துல நீங்க ஜெயம் கொள்ளுங்க. ஜெபிக்கப்படாம சிந்தையில போராட்டம், அதுக்கப்புறம் மனசு சஞ்சலமா இருக்காங்களா, அது அந்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல முடிச்சு அதுல நீங்க யெகோவா நிசி ஜெயம் கொள்ளுங்க. இந்த மாசம் ஃபுல்லா அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா சகோதர செஞ்சிருக்கோம் ஜெயம் கொள்ற மாசமா தேவன் மாற்றி கொடுத்துறீங்க. உங்களுக்கு எல்லா மக்களும் சாட்சி உள்ளவங்களை தேவன் நிப்பாட்டினீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நன்றி. தேவன் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்த்தி உங்க பாதத்தில் அர்ப்பணிச்சு வேண்டிக் கொள்ற நல்ல பிதாவின் ஆமென்.